ஹலோ, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாலுக்கு எப்படி ரெடி பண்ணுன்றதை வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின் வீல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இது திடீர்னு தான் தோணுச்சு. மிட் நைட் வந்து 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் உட்காந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க 4 ப்ரௌனி ஸ்டால் கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 5th தான் வந்து போட போகிறோம், ட்ரை பண்ணுறோம். ஸோ வந்து வருவாங்களா இல்லை மூவ் ஆகுமா என்னன்றதே ஒரு டவுட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ரௌனி மேஷ்மெலோ எல்லாமே வந்து 1 by 1 ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி ட்ரெஸ்லெஸ்க்கான பேஸுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேக்கிங் தான். பேக்கிங் எல்லாமே வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெஷர் பண்ணி தான் நம்ம பேக் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கேக் பாப்ஸ், ஹோம்மேட் சாக்லேட், அதுக்கப்புறம் ட்ரீம் கேக் எல்லாமே வந்து செட் பண்ணுறதுக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ப்ரௌனி கிட்டுன்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். அதில் வந்து 250 grams ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்டோட நான் வந்து உள்ளே எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டாலில் வந்து எல்லாமே மூவ் ஆச்சா, ஓடிச்சா, ஓடலையான்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.